ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையில் ஒரு சின்ன பையன் அவனுடைய கிராமத்துக்கு தனியாக ஒரு ரயில்வே ஸ்டேஷனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போராடுறான். ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் இல்லாததுனால இவங்க யாராலையுமே சிட்டிக்கு போகவே முடியல. அப்படியே போகிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு ஒரே ஒரு ரயில்வே டனலுக்குள்ளே பூந்து போகிற மாதிரி இருக்கும். அப்படி போகும்போது நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையிலேருந்துலாம் நம்மளுடைய கிராமத்தை காப்பாற்றணும், ஒரு ஸ்டேஷனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் ரொம்ப கஷ்டப்படுறான். அவனுடைய லைஃப்லேயும் நிறைய விஷயங்களை இழக்கிறான். கடைசியாக அந்த கிராமத்துக்கு அவன் ஸ்டேஷனை கொண்டு வந்தானா இல்லையா அப்படின்ற கதையை ரொம்ப மோட்டிவேஷனலாகவும் ஃபீல் குட்டாகவும் காட்டியிருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஹைப் அப்படின்னு சொல்லி கீழே பாயிண்ட்ஸ்லாம் காட்டும்ல, அதையும் கொடுத்தீங்கன்னா என் சேனல் கொஞ்சம் நல்லா க்ரோ ஆகும். பார்த்து பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் ஒரு ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அக்காவும் தம்பியும் போயிட்டுருக்காங்க. அவங்க கிராமத்திலே இருக்க ஒரு சில பேர் அங்கே இருப்பாங்க. அப்போது அந்த அக்காவுடைய கையில் ஒரு ட்ராஃபி இருக்கும். அதை வந்து பார்த்துட்டு, என்னம்மா நீ பயங்கரமாக படித்து ட்ராஃபிலாம் வாங்கிட்ட போல, அப்புறம் என்ன மேல் படிப்பு ஏதாவது படிக்கிறதுக்கு சிட்டிக்கு போக போறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா இது என்னோட ட்ராஃபியே கிடையாது, என் தம்பியோடது. அவன் மேக்ஸில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான், அதுக்காக தான் இந்த ட்ராஃபி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் நான் இதுக்கு மேலே படிக்கலாம் போகிறது கிடையாது, ஏன்னா எனக்கு அம்மா இல்லைல்ல, என்னோட அப்பாவையும் என் தம்பியையும் இதுக்கப்புறம் நான் தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசுலேயே ரொம்ப பொறுப்பாக பேசிகிட்டு இருக்கா. ஸோ இவளுடைய அந்த சின்ன தம்பி தான் நம்ம படத்துடைய ஹீரோ. இப்படியே இவங்க பேசிட்டு ஒரு ஸ்டேஷன்லேயும் போய் இறங்குறாங்க. ஆனால் இது இவங்க கிராமத்தில் இருக்க ஸ்டேஷன் கிடையாது, அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு ஸ்டேஷன். இங்கிருந்து இவங்க கிராமத்துக்கு கொஞ்சம் தூரம் இவங்க நடந்து தான் போய் ஆகணும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ராக்ல நடந்து போகிறாங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சிட்டியிலேருந்து இவங்க கிராமத்துக்கு போகிறதுக்கும் வரதுக்கும் ஒரு சின்ன ரயில்வே டனல் மட்டும் தான் இருக்கும், இல்லைனா மலையெல்லாம் சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க அந்த டனலில் தான் போயிட்டு இருப்பாங்க. போகும்போதெல்லாம் நம்ம ஹீரோ பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்கான், அந்த ட்ரெயின் ஏதாவது வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அவனுடைய மைண்ட் வாய்ஸ்லையும் ஒரு சில விஷயங்களை யோசிக்கிறான். இப்போ பேசஞ்சர் ட்ரெயின் வர மாதிரி இருந்துச்சுன்னா கூட முன்னாடி லைட் எரியும், அதை வச்சு இவங்க ஃபர்ஸ்டே தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவாங்க. ஆனால் இதுவே இந்த நிலக்கரி அப்புறம் மற்ற பொருளெல்லாம் ஏற்றிட்டு போகிற மாதிரி கூட்ஸ் ட்ரெயின் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துச்சுன்னா அதில் லைட்டே எரியாது. அதுதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அதான் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். ஸோ எப்படியோ இவங்க டனலை கிராஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜ் வேறு இருக்குது போல. ஸோ இந்த பிரிட்ஜையும் இவங்க கிராஸ் பண்ணி போகணும். இந்த நேரம்னு பார்த்து கரெக்டாக பின்னாடி இந்த வர ட்ரெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உடனே இதை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே அந்த பக்கம் சேஃப்டியாக நிற்கிற மாதிரி சின்னதாக ஒரு இடம் இருக்கும், அதில் போயிட்டு அப்படி நிற்கிறாங்க. ஆனால் அத்தனை பேருக்கு இடம் பத்தலை. போச்சுடா யாரோ விழ போகிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது இப்போ அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து இப்போ நல்லா வளர்ந்துட்டான். ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்கான். இது வந்து இவனுடைய 54வது லெட்டர். யாருக்கு எழுதுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரசிடென்ட்டுக்கு. ஏன்னா இப்போ வரைக்கும் இவங்களுடைய கிராமத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன் கட்டி கொடுக்கவே இல்லை. அதனால தான் இவனும் விடாம இப்படி 54 டைம் லெட்டர் எழுதி போட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்போயாவது அவர் ஏதாவது நம்ம கிராமத்துக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி என்ன இவன் மட்டும்தான் இருக்கான், ஒருவேளை அன்னைக்கு அந்த ரயில் வரும்போது அவனுடைய அக்கா கீழே விழுந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நல்ல வேளை அவளுடைய அக்காவும் இருக்கா. ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த லெட்டரை தபால் பெட்டியில் போடுறதுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய அப்பாவை காட்டுறாங்க. அவரு ஒரு இடத்துல உட்காந்து பயங்கரமா சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவர் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின்லாம் ஓட்டுவாங்கல்ல ஆப்ரேட்டர் மாதிரி. ஸோ எப்பயுமே அவர் வந்து வேலைன்னு சொல்லி தான் இருப்பாரு. அதிகமாக வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாரு. ஸோ இப்படி இவர் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அவனுடைய அக்காவும் பாத்தீங்கன்னா அந்த டனலை தான் தாண்டி போயிட்டு இருக்காங்க. போகும்போது கூட நம்ம ஹீரோ அடிக்கடி அந்த தண்டவாளத்தில் காதை வச்சு பார்த்துட்டே இருக்கான். ஏன்னா ட்ரெயின் எங்கேயாவது தூரமாக வர மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கூட இவங்க இந்த டனலையும் பிரிட்ஜையும் தாண்டணும்னு அவசியம் இருக்காதுல்ல. ட்ரெயின் போனதுக்கு அப்புறமேட்டு கூட நின்று பொறுமையாக போகலாம். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த லெட்டரை தபால் பெட்டியில் போட்டுட்டு அவங்க கிராமத்தை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. அந்த ஸ்டேஷனில் இப்போ ட்ரெயினும் வந்துருச்சு. அதை ஓட்டுறது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கை காட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் அவர் எந்தவித ரியாக்ஷனுமே கொடுக்காம இருக்காரு. ஒருத்தர் வேலையில் ரொம்ப மும்பரமாக இருக்கலாம், ஆனால் அதுக்குன்னு தன்னுடைய குழந்தைங்களை கூட பார்த்து சிரிச்சு பேசாத அளவுக்குலாம் இருக்கிறது ரொம்ப ஓவர் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே சம்பளம் அவருக்கு வந்துச்சுன்னா கூட அதுலேருந்து வரக்கூடிய காசை டைரக்டா வந்து நம்ம ஹீரோ கிட்டயும் அவனுடைய அக்கா கிட்டயும் கொடுக்கவே மாட்டார் போல. அங்க டிடிஆர் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவர் மூலமா நம்ம ஹீரோவோட அப்பா அந்த காசை கொடுத்துறாரு. ஹீரோவும் அதை வாங்கிடுறான். ஸோ இப்படி அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடுவில் என்ன பிரச்சனைனே தெரியாம நமக்கு ஒரு மாதிரி புதிராவே காட்டிட்டு இருக்காங்க. ஸ்டேஷன்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் இவங்க இப்போ வேகமா பாத்தீங்கன்னா காலேஜுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோ சைக்கிள் அவனுடைய அக்கா வச்சு ஜெட்டு வேகத்துல போயிட்டு இருப்பான். ஆனா இந்த பக்கம் பிரேயர் ஸ்டார்ட் ஆயிருது. நம்ம ஹீரோ அறக்க பறக்க அந்த சைக்கிளை வந்து விட்டுட்டு அப்படியே அந்த பிரேயர்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். பட் இதை அங்க இருக்கவங்க நோட் பண்ணிடுறாங்க. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே அந்த பூங்கொத்தை கையில் வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறான் அவன் அக்கா கூட சேர்ந்து. அங்கே இருக்க ஃபோட்டோகிராஃபரும் பார்த்துட்டு, தம்பி பொக்கையை கொஞ்சம் முன்னாடி வச்சு நில்லுப்பா, ஏன் சைடில் வச்சுட்டு இருக்க அப்படின் போது, இல்லை சார் எனக்கு இதுதான் கரெக்டாக இருக்குது, நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவரும் எடுக்கிறாரு. ஸோ ரெண்டு பேரும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணால் நெக்ஸ்ட் சீனில் இந்த கிராமத்தில் இருக்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் உட்காந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஊர் தலைவர் அப்புறம் எம்எல்ஏ அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கிராமத்துக்கு கண்டிப்பாக ஸ்டேஷன் வேணும், ஆனால் மேல் இடத்துல என்னதான் நம்ம வந்து
பெட்டிஷன் கொடுத்தாலும் அவங்க அதை கண்டுக்கவே மாட்றாங்க. ஏன்னா நம்ம கிராமத்தில் ஜனத்தொகை ரொம்ப கம்மி, நம்மளுடைய ஓட்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட தேவை கிடையாது, அதனால தான் நம்மளை கண்டுக்காமே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இப்படி இவங்கலாம் பேசிகிட்டு இருக்கும்போது தான் தெரிய வருது, அங்கே பக்கத்தில் தான் நம்ம ஹீரோவோட அப்பாவும் இருக்காரு. உடனே அவர்கிட்ட தான் கேட்குறாங்க, சார் நீங்களாவது ஏதாவது பிரசிடென்ட் கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்க, ஏன்னா இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன பேச முடியும், எனக்கு கொடுக்குற வேலையை தான் நான் கரெக்டாக பார்க்க முடியும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போய் சொல்லிட்டு இருந்தேன்னா எனக்கு தான் தேவையில்லாத கெட்ட பேர் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசவே மாட்டுறாரு. நம்ம ஹீரோவுக்கு இருக்கிற அக்கறை கூட அவருக்கு இல்லை. அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம ஹீரோ ட்ரெயின்லாம் ஏறிட்டு இப்போ அவனுடைய காலேஜுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவன் கிராமத்தில் இருக்க ஒரு லேடி அவனை பார்க்குறாங்க. எப்பா நீ அந்த ஸ்கூல் பக்கத்தில் தானே போகிற, அதுக்கு பக்கத்தில் ஒரு எல்கேஜி ஸ்கூல் இருக்குது, அங்கே போய் என் குழந்தைய விட்டுறியாப்பா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கும் வேறு வழி இல்லை, சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டு போயிடுறான். ஸோ இந்த மாதிரி வெளி ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னா நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலே பண்ணுவான். அதுக்கப்புறம் அவன் காலேஜுக்கு போகிறான். இன்றைக்கி ஏதோ ஒரு டெஸ்ட்டு போல், அதை வந்து அவன் கரெக்டாக எழுதி முடிச்சிடறான். அப்போ தான் தெரிய வருது அங்கே ஒரு பொண்ணு அவனை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவளுக்கு நம்ம ஹீரோவை கொஞ்சம் பிடிச்சிருக்கு போல, பட் இருந்தாலும் இதை பற்றி அவங்ககிட்ட டைரெக்டாக பேச முடியல அவளால். இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவள் தான் நம்ம படத்தோடைய ஹீரோயின். நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி பெஞ்சில் தான் அவள் இருக்கா. ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம ஹீரோவோட பார்வையை அவள் பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. சும்மா அவனை டச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இல்லைனா ஏதாவது ஒரு பேப்பரை சுருட்டி அவனுடைய காதில் விட்டு குடையிறது, இந்த மாதிரிலாம் பயங்கர தொல்லை பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு அவளை அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கான். சரியான தொல்லையாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, சரி கிளாஸ் ரூமில் தான் இவ பிரச்சனை பண்ணுறா, லைப்ரரிக்காவது போயிட்டு படிக்கலான்னு பார்த்தா அங்கேயும் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வந்து சும்மா சைட் அடிச்சுட்டே இருக்கா. ஹீரோவுக்கு ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது. உடனே பார்த்தீங்கன்னா அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பிரசிடென்ட்டுக்கு தான் லெட்டர் எழுதிட்டு இருக்கான், 54வது லெட்டர் போல். ஸோ இந்த மாதிரி எங்களுடைய கிராமத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இல்லை, நீங்கள் அதை அமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே தான் எழுதிட்டு இருப்பான். அவனுடைய அக்கா பார்த்துட்டு, ஏன்டா காலேஜ் போயிட்டு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது, இப்போ வரைக்கும் உனக்கு எந்தவித ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கலையா என்ன அப்படின்னு கேட்க, இல்லை யாருமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவனுடைய அக்காவுக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னா, யாராவது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணிட்டு அவளை லவ் பண்ணிட்டு இருந்தானா இவனுக்கு ஏதாவது துணை கிடைச்ச மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க போல. அதனால தான் அப்படிலாம் கேட்குறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் காரில் வரா. அப்போதான் நமக்கு தெரிய வருது ஹீரோயின் சாதாரண ஆள் கிடையாது, அவளுடைய அப்பா ஒரு பெரிய அரசியல்வாதி போல. அதனால தான் காரில் வந்துட்டு இருப்பாளா. அப்போது நம்ம ஹீரோ வழக்கம் போல் அந்த தபாலில் பிரசிடென்ட்டுக்கு எழுத வேண்டிய லெட்டரை வந்து போடுவான். இதை வந்து ஒரு மாதிரி பார்க்குறா, யாருக்கு இவன் லெட்டர்லாம் எழுதி போட்டுட்ருக்கான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்குன்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பா. அவகிட்ட போயிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. ஏய் அவன் என்னடி யாரோ ஒருத்தங்களுக்கு லெட்டர்லாம் எழுதி போட்டுட்ருக்கான், ஒருவேளை யாரையாவது லவ் பண்ணுறானா, அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு எங்கேயாவது வெளிநாட்டில் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பத்தோடு பேசும்போது, இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக டேரெக்டாக அவனுடைய பேக் ஓப்பன் பண்ணி அந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இல்லை அவன் வேறு ஏதாவது லெட்டர் வச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேறு பார்த்தீங்கன்னா அதிக பிரசங்கத்தனமாக போயிட்டு அவனுடைய பேக் ஓப்பன் பண்ணி அந்த லெட்டர் பார்க்குறா. அது மூலமாக அவளுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம ஹீரோ எதுக்காக இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் எழுதிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போது நம்ம ஹீரோ சரியான நேரத்துக்கு வந்து அந்த லெட்டரை பிடுங்கி மறுபடியும் உள்ள வச்சிடறான். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஒருத்தவங்க பெர்மிஷனே இல்லாமல் அவங்க பேக் எடுத்து இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டியும் விட்டுறான். அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். வந்து பார்த்தா என்னைக்குமே வராத மனுஷன் திடீர்னு அவனுடைய அப்பா வந்து நிற்கிறாரு. இவனுக்கும் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இதுவுமே பெருசாக ரியாக்ட்லாம் பண்ணாமல் அப்படியே போயிட்டு அவர் கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அவரும் பார்த்துட்டு, ஏண்டா இன்னும் எத்தனை நாள் தான் இதே கிராமத்தில் இப்படி கிடப்ப, பேசாமல் நீயும் சிட்டிக்கு வந்து தங்கிடு, அதுவும் இல்லாமல் வேறு ஏதாவது மேல் படிப்புக்கும் ட்ரை பண்ண, சும்மா இதே கிராமத்துலேருந்து உன் வாழ்க்கையை இங்கேயே அழிச்சிடாத அப்படின்லாம் சொல்லும்போது, எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் தேவையில்லாமல் எதுவும் பேசிகிட்டு இருக்காதீங்க, உங்கள் வேலை என்னமோ நீங்கள் அதை மட்டும் பாருங்கள், மாதம் நீங்கள் கொடுக்குற காசும் தேவையில்லை, நானே ஏதாவது வேலை பார்த்து பொழைச்சிப்பேன், சும்மா இந்த மாதிரி அட்வைஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மூஞ்சில் அடிச்ச மாதிரியே பேசிடுறான். அதை பார்த்துட்டு அவனுடைய அப்பாவும் அங்கேருந்து போயிடுறாரு. என்னதான் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலையும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நமக்கு ஒன்றுமே புரியல. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ சைக்கிளில் எப்பயும் போல் வரும்போது நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டு இருப்பாளா. அப்போ உடனே ஹீரோ கிட்ட, ஏய் நேற்று உன் லெட்டர் நான் படித்ததில் எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சுரா, இப்போ என்ன உன் கிராமத்துக்கு ஒரு ஸ்டேஷன் அமைக்கணும், ரயில்வே ஸ்டேஷன், அவ்வளோதானே, என்னோட அப்பா வந்து ஒரு பொலிட்டிஷியன் தான், அவர்கிட்ட நான் நினச்சா பேசலாம் இதை பற்றி அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு ஐயோ இது நமக்கு தெரியாமல் போயிடுச்சு, சரி அப்போனா இவளை வச்சு எப்படியாவது அதை கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் காருக்கு பின்னாடி வேகமாக அழுத்திட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கூடவே இவன் கொஞ்ச நாள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் லைப்ரரியில் ஒன்றா இருக்காங்க, ஒன்றா படிக்கிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வெளியில் எங்கேயாவது போனால் கூட ஒன்றாவே சுற்றுறாங்க. அப்புறம் ஏதோ டேட்டிங் மாதிரிலாம் வெளியே போகிறாங்க. அப்படி போகிற இடத்துல ஏதோ ஒரு ஆறு மாதிரிலாம் இருக்கும். அங்கே நம்ம ஹீரோயின் உட்காந்துக்கிட்டு போஸ் கொடுத்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோ வேற பெரிய ஓவியன் மாதிரி அதை வரைஞ்சிக்கிட்டு இருப்பானா. உடனே இவ தண்ணியெல்லாம் தூக்கி வேற அடிச்சிட்டு இருக்கா. இந்த பைத்தியக்காரியை வச்சுட்டு நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி புலம்புறான் வேற. இப்படியே ரெண்டு பேரும் ஒரு லவ்வர்ஸ் மாதிரி சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறான்னா, இதை பற்றி நான் ஃபஸ்ட்டு என் அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நீ பிரசிடென்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டுட்ருக்கல, அந்த லெட்டரில் ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்க, அதை சரி பண்ணி மட்டும் நான் உனக்கு எழுதி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் அதை பிரசிடென்ட்டுக்கு அனுப்பு, கண்டிப்பாக அதை பார்த்து ஓகே பண்ணிடுவார் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ப்ளீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்கும்போது
அவளும் சரி நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் அவன் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருந்தானோ அது எல்லாத்தையும் திருத்தி இவன் வந்து ப்ராப்பராக அந்த பிரசிடென்ட்டுக்கு எழுதி அனுப்புறா. கண்டிப்பாக இந்த லெட்டரை பார்த்தாருன்னா உங்கள் கிராமத்துக்கு ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தபால்லையும் போடுறாங்க. அதுக்கப்புறம் என்னோட அப்பா கிட்டேயும் நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசுகிறா. இவங்க 2 பேருமே இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆன மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் இன்னொரு ஐடியாவும் கொடுக்குறா. நீ தான் ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளாக இருக்கியே, பேசாமல் ஏதாவது ஒரு டிவைஸ் ரெடி பண்ணிடு. அதாவது இப்போ அந்த டனலுக்குள்ளே மக்கள் நடந்து போகிறதுக்கு முன்னாடி பக்கமாக எங்கேயாவது ட்ரெயின் வருதா அந்த டனல் பக்கத்தில் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு டிவைஸ் ரெடி பண்ணிடு. அதை பார்த்தாங்கன்னா மக்கள் உள்ளே போக மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு இது ஒரு நல்ல ஐடியாவாக தோணுது. அப்புறம் நைட்டு போயிட்டு அவன் அந்த டிவைஸ்லாம் ரெடி பண்ணுறான். அதில் நிற்கிற மாதிரியும் நடக்கிற மாதிரியும் 2 லோகோவும் போட்டிருக்கான். அவனுடைய அக்காவும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க ஒன்றும் புரியாமல். ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த டனலுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ போயிட்டு அதை வைக்கிறான். அந்த கிராமத்தில் அடிக்கடி அந்த டனலில் கிராஸ் பண்ணி போவாங்கல்ல அந்த மக்கள் எல்லார்ட்டையுமே வந்து சொல்கிறான் இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிற்கிற சிம்பிள் இருந்துச்சுன்னா நம்ம வந்து நிற்கணும், ரயில் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நடக்கிற சிம்பிள் போட்டிருந்துச்சுன்னா ட்ரெயின் எதுவும் பக்கத்தில் வரல, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவங்க அந்த லோகோவை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நடக்கிற சிம்பிளாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கை நீட்டி நிற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதில் நடக்கிற சிம்பிள் அந்த மாதிரி தான் இருக்கும். இவங்க இதெல்லாம் இன்றைக்கி புரிஞ்சுக்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஒரு மாதிரி பார்க்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காலேஜ்லாம் போகிறான், நல்லா படிக்கிறான். அவனுக்கு மேக்ஸ் தான் வந்து ரொம்ப நல்லா வருது மற்ற சப்ஜெக்டை விட. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவன் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இந்த ஹோம் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருப்பானா. அப்போ அவனுடைய அக்கா பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு என்ட தம்பி காலேஜ் போய் இத்தனை நாள் ஆகுது, இப்போ வரைக்குமாடா நீ யாரையுமே கரெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கரெக்ட் பண்ணுறாங்களா, இல்லையே அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே, நான் யார் கூடயும் பழகலை, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ போய் சொல்கிறான். ஆனால் அவன் அப்படி தயங்கி பேசுகிறத பார்க்கும்போதே அவனுடைய அக்காவுக்கு தெரிஞ்சிச்சு பையன் யாரோ ஒருத்தியோட வலையில் விழுந்த மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டே போகிறா. கட் பண்ண நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து லைப்ரரியில் ஒன்றா படிச்சுட்டு இருப்பான். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாமல் இந்த போலரைட் கேமரா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும்ல அந்த காலத்தில், அந்த கேமராவை வச்சு பெரிய ஃபோட்டோகிராஃபர் மாதிரி வளைச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கா. கடைசியில் இவங்க 2 பேரும் ஒரு செல்ஃபியும் அதில் எடுக்கிறாங்க. அப்போது நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறா உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா, இந்த படிப்பு படிக்கணும் இல்லை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருந்தால் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஆமாம் எனக்கு நாசாவில் வேலை பார்க்கணும்னு சொல்லி ஆசை, இந்த அஸ்ட்ரானமியை பற்றிலாம் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லும்போது ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னா நீ இப்போலேருந்து அந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய புக்ஸ்லாம் கொடுக்குறா. அதுலேயும் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுங்களாம் படிக்கிற மாதிரி ஒரு சில 18+ புக்கும் கொடுக்குறா. இவனும் அந்த வானத்தை பற்றி இருக்கக்கூடிய புக்ஸ்லாம் படிக்கிறத விட்டுவிட்டு இந்த பொண்ணுங்க படிக்கிற 18+ புக்கை எடுத்து வச்சு உட்காந்து படிக்கிறான். அப்படியே போர்வையெல்லாம் போத்திக்கிட்டு அவனுடைய அக்கா வந்து பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி. பட் இருந்தாலும் அவன் அக்கா பார்த்துட்டா. டே என்னடா புக் இது கூட அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அதை பார்த்து இவங்க எதுவும் திட்டலாம் இல்லை. உடனே அவனை கட்டி பிடிச்சி தம்பி நீ சின்ன பையன் நினச்சண்டா ஆனால் வளர்ந்துட்டடா, சரி சொல்லு யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதே பொண்ணா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க டேய் அவகிட்ட இருந்தானே இந்த புக் வாங்கிட்டு வந்திருக்க, சொல்லு யார் லவ் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது லவ்வெல்லாம் இல்லை, நாங்கள் 2 பேரும் சும்மா இப்போதைக்கு பேசி பழகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் தடுமாறும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக அந்த பொண்ணை வந்து லவ் தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே நாளைக்கு அவளை பார்க்க போவல்ல அப்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ் போட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்பாவுடைய ட்ரெஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. நம்ம ஹீரோவுக்கு அது ஒரு மாதிரி தொலைன்னு தான் இருக்குது. அடுத்த நாள் காலையில் அதை போட்டுட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் அவன் பார்க்கும்போது அவள் பார்த்த உடனே கேட்டுறா இது உங்கள் அப்பாவோட ட்ரெஸ் தானே அப்படின்ட்டு. உடனே ஹீரோவும் எனக்கு அப்பயே தெரியும் நீ இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவேன்னு, எல்லாத்துக்கும் காரணம் என் அக்கா தான், அவள் தான் என்னை இதை போட்டு போக சொன்னா அப்படின்னு சொல்லும்போது சரி சரி விடு இதுலேயும் நல்லா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ அப்படியே அடுத்ததாக ஒரு கேம் விளையாடுற இடத்துக்குலாம் போகிறாங்க. அதான் அந்த காலத்துலலாம் இருக்கும்ல ஒரு சின்ன கேம் சென்டர் மாதிரியான இடம், அங்கெல்லாம் உட்காந்து இவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அதில் நம்ம ஹீரோயின் தான் அதிகமாக தோக்குறா. அப்புறம் அப்படியே ஒரு சைக்கிள் ரைடு போகிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் லைப்ரரிக்கு வந்து படிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் நல்லா மாங்குன்னு படிக்கிறான், ஹீரோயின் நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கிறா. ஸோ ஹீரோ எதுக்காக இப்படி ரொம்ப படிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் ஒரு ஐடியா கொடுத்துருப்பா. அதாவது நம்ம ஊர்லலாம் இப்படி இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி அங்கேயும் ஒரு எக்ஸாம் நடக்க போது போல். அதில் மோஸ்ட்லி மேக்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் வரும் போல். ஸோ நம்ம ஹீரோவுக்கு தான் மேக்ஸ் நல்லா வரும்ல, அதனால இவன் எப்படியாவது நல்லா படித்து அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க பிரசிடென்ட்டை மீட் பண்ணலாம். ஸோ அதனால தான் நம்ம ஹீரோ இப்படி மாங்குன்னு படிச்சுட்டு இருக்கான். அந்த எக்ஸாமில் எப்படியாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டான் அப்படின்னா இவன் பிரசிடென்ட்டை டேரெக்டாக மீட் பண்ணி அவர்கிட்ட அவன் கிராமத்தில் இருக்க குறைகள் எல்லாம் சொல்லி அந்த ரயில்வே ஸ்டேஷனை கொண்டு வந்துடலாம்ல. அதனால தான் இப்படி படிச்சுட்டே இருக்கான். ஹீரோயினும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக அவன் பக்கத்தில் எப்பயுமே உட்காந்து நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கிறா. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த எக்ஸாம் வருது. நம்ம ஹீரோ ரொம்ப வேகமாக எழுதி கொடுத்துட்றான். வேகமாக வெளியவும் வந்துடுறான். என்னன்னு ஒன்றுமே புரியல. ஹீரோயினும் கேட்குறா ஏன்டா அவ்வளோ வேகமாக வந்தா அப்படின் போது ஒன்றும் இல்லை பாத்ரூம் வந்துச்சு அடக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது ஏன்டா அவன் கிராமத்துக்கு ஒரு நல்லது பண்ண போகிற கொஞ்ச நேரத்துக்கு அவன் பாத்ரூம் அடக்கி வச்சிருந்தா அது என்ன செத்தா போயிடும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. என்ன இவன் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்க்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வந்துடுது. நம்ம ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்கியிருக்கான் அந்த எக்ஸாமில். ஆனால் இங்கே தான் ஒரு காமெடி. இப்போ இவங்க பார்க்க போகிற பிரசிடென்ட் வந்து எஜுகேஷனல் பிரசிடென்ட் போல். அதாவது அவர்கிட்ட போயிட்டு கல்வி
சம்மந்தமாக ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா மட்டும் தான் கேட்க முடியும். இந்த ரயில்வே ஸ்டேஷனை பற்றின விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு வேற பிரசிடென்ட்டை தான் நம்ம ஹீரோ போய் பார்க்கணும். ஸோ என்னடா பண்ணுறது, இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா முயற்சியுமே வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கும் போது ஹீரோயினும் பார்த்துட்டு சரி ஓகேடா நம்ம போய் பார்க்கலாம் எதுக்கும் அவர்கிட்ட இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்கிறது மூலமாக நமக்கு ஏதாவது நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்லாம் சொல்லும்போது ஹீரோவும் சரின்னு சொல்லி திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு 2 பேரும் இப்போ அந்த பிரசிடென்ட்டை பார்க்கறதுக்காக போகிறாங்க, எஜுகேஷனல் பிரசிடென்ட்டை. அப்படி போகும்போது நம்ம ஹீரோவுக்கு வாமிட்டாக வருது பஸ்லலாம். ஏன்னா அவன் அதிகமாக ட்ரெயினில் மட்டும் தான் ட்ராவல் பண்ணியிருக்கான், அதை விட்டால் சைக்கிள். மற்றபடி இந்த மாதிரி பஸ்ஸு காரு அதெல்லாம் அவன் ட்ராவல் பண்ணதே கிடையாது. அதனால தான் அவனுக்கு சுத்தமாக ஒத்துக்கல. இப்படி இவன் அதிகமாக வாந்தி எடுத்துகிட்டு இருக்கிறதே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கும் மனசே இல்லை, சரி இதுக்கு மேலேயும் நம்ம போக வேணாம், ஏன்னா அங்கே போனாலும் அவர்கிட்ட இந்த வேலையெல்லாம் ஆகுமா என்னன்னு நமக்கு தெரியாதுல்ல, அதனால எதுக்கு போயிட்டு நம்ம போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மறுபடியும் வீட்டுக்கே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை எனக்கு படம் பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய வீட்டுக்கே நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வந்துடுறா. அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏய் படம் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு என்ன வீட்டுக்கு வந்திருக்கா? ஆமாம் படம் பார்க்கலான்னு தேட்டரில் பார்க்கலான்னு டிவியில் கூட தான் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கே கூப்பிட்டு போயிட்டு இந்த பழைய டிவிடி பிளேயர்லாம் இருக்கும்ல கேஸ்ட் போட்டு பார்க்குற மாதிரி, அதில் இவ கேஸ்ட் எல்லாம் சொருவிட்டு அப்படியே உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கிறா. படமும் டைப்பான படமாக தான் இருக்கும் போல. ஹீரோ வேற அப்படியே பம்பி பம்பி உட்காந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஹீரோயினும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேரும் ஒரு டைப்பாக ஒருத்தர் பார்க்குறாங்க. ஹீரோ அப்படியே டச் பண்ணிட்டு டேய் நீ இதுக்கு முன்னாடி கிஸ் பண்ணியிருக்கியா அப்படின்லாம் கேட்கும்போது இல்லையா பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்க. அப்படியே கிஸ் பண்ணுறதுக்காக பக்கமாக போகிறாங்க. அப்படியே கட் பண்ணால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் ஒன்றும் நடக்கல. கேசட் மாட்டிக்குது. ஐயோ கேசட் மாட்டிக்கிச்சு, இதை யாராவது பார்த்துட்டாங்கன்னா உன் பேரண்ட்ஸ் யாராவது வந்து பார்த்தாங்கன்னா நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக பதறிட்டே இருக்கான். ஹீரோயினும் டேய் கேசட் தானே மாட்டுச்சு, என்னமோ உன்னோட ஜிப்பில் மாட்டின மாதிரி கத்துற கம்மனிடா அப்படின்னு சொல்லும்போது ஏய் போடி உனக்கு என்ன தெரியும், என்னதான் எல்லாரும் ஒரு டைப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதோ ரொம்ப பொண்ணு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அந்த கேசட்டில் இருக்க டேப் எல்லாத்தையும் வெளியே எடுத்து மறுபடியும் அதிலே சொருவி விட்டு அந்த கேசட்டையே வந்து எடுக்காத மாதிரி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் வெளியே வராங்க. அங்கே நம்ம ஹீரோயினோட அம்மா இருப்பாங்க. என்னப்பா படம்லாம் பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது பார்த்துட்டு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பயும் பதற்றத்தில் தான் இருப்பான். சரி வாப்பா டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின் போது இல்லை ஆண்டி எனக்கு லேட் ஆச்சு நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து ஓடி போயிடுறான். இப்போ அடுத்த நாள் காலேஜில் இருக்கும்போது ஹீரோவை பிரின்சிபல் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் சரின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் ரூமுக்கு போய் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்காரு. ஸோ உடனே ஹீரோவுக்கு பயமாகி போயிடுது. நேற்று நான் இவங்க பொண்ணை கிஸ் பண்ண போன விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு போலையே அப்படின்னு மைண்டுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு முட்டி போட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறான். சார் நான் வேணும்னு எதுவுமே பண்ணல சார், ஏதோ தெரியாமல் உணர்ச்சி வசப்பட்டு தான் சார் பண்ணேன், மற்றபடி ரொம்பலாம் வேறு எதுவும் பண்ணல சார், நீங்கள் ரொம்பலாம் நான் தப்பாக நினச்சிடாதீங்க அப்படின்லாம் சொல்லும்போது அப்படியே ஹீரோயினும் பார்த்துட்டு டீ பண்ணாட நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு தாண்டா உன்னை கூப்பிட்டேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்லேயே யோசிச்சுட்டு அவன் கண்ணை காட்டிக்கிட்டே இருக்கிறா. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லடா நீ எதுவும் வளராத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோ அதுக்குள்ளே எல்லாமே வளரிட்டான். அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என் பொண்ணை வந்து ஏதோ லவ் பண்ணியிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முறைச்சு பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோயினோட அப்பா இதை ஒன்றும் ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் நைட்டு நம்ம ஹீரோ அப்படியே அவன் கிராமத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது போகிற வழியில் அவனுடைய மிஷின் பார்த்தீங்கன்னா உடஞ்சி கிடக்குது. அதான் ட்ரெயின் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஒரு டிவைஸ் வச்சிருந்திருப்பான்ல அது உடஞ்சி கிடக்குது. ஐயோ இதுக்குள்ளே யாராவது ஒருத்தங்க போயிருப்பாங்களா, இப்போ வர ட்ரெயின் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பதற்றத்தோட ஓடுறான். அந்த பக்கமா போய் பார்த்தா அங்கே கீழே நிஜமாவே ஒரு லேடி வந்து விழுந்து கிடக்குறாங்க. அதுவும் அது வேற யாரும் கிடையாது, ஒரு குட்டி பொண்ணை போய் ஸ்கூலில் விட்டு வர சொல்லியிருப்பாங்கல்ல நம்ம ஹீரோ கிட்ட ஸ்டார்டிங்கில், அந்த பொண்ணுடைய அம்மா தான் விழுந்திருக்காங்க. அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகல. ஸோ இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி. அதுவும் இல்லாமல் அவன் பதற்றத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை பற்றி யோசிக்கிறான். இப்போதான் நமக்கு ஒரு பெரிய உண்மையே தெரிய வருது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவோனுடைய அக்காவும் ஸ்டார்டிங்கில் தண்டவாளத்தில் போயிட்டு இருக்கும்போது ட்ரெயின் வந்திருக்கும். அப்போ அந்த கிராம மக்கள் நம்ம ஹீரோவுடைய அக்கா எல்லாருமே ஒரு பக்கமாக ஒதுங்கியிருப்பாங்கல்ல. அப்போ நம்ம ஹீரோவுடைய ட்ராஃபியை ஹீரோவோட அக்கா கையில் வச்சிருந்தாங்கல்ல, அது பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுற மாதிரி போகுது. அதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அக்கா அப்படியே கீழே விழுந்து அன்னைக்கே இறந்து போயிட்டாங்க. போலீஸ்காரங்க வந்து பாடியை எவ்வளோ நேரமாக தேடி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. அப்படியே தண்ணியோட தனியாக அவளுடைய பாடியும் அடிச்சுட்டு போயிடுச்சு போல. ஹீரோவோட அப்பாவால் அதை ஏற்றுக்கவே முடியல. கதறாரு குழந்தை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லை, நம்ம குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படின்றத அவரால் ஏற்றுக்க முடியல போல. அதனால இவரும் தண்ணியில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போறாரு. அப்போ பின்னாடி இருந்து நம்ம ஹீரோவோட குரல் வேற, அப்பா எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவர் அவருடைய மனசே மாத்திக்கிறாரு. நம்ம பையன் இருக்கான், அவனுக்காகவாவது நம்ம உயிரோடு இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்து அவன் அப்படியே கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு போன நம்ம ஹீரோ அந்த ட்ராஃபியை பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி கீழே விசிறான். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ட்ராஃபி தான், இதால தான் என்னோட அக்கா இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், என்னடா பைத்தியக்காரனாட்ட உளறிட்டு இருக்க, ஹீரோவோட அக்கா அப்பயே இறந்து போயிட்டா அப்படின்னா இப்போ ஹீரோ கூட இருக்கிறது யாருடா, பேயா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேய் கிடையாது, நம்ம ஹீரோவுடைய கற்பனை. அதாவது அவனுடைய அக்கா இறந்து போயிட்டாங்க அப்படின்றத அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அதனால அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். ஒரு நாள் நம்ம ஹீரோவோட அக்கா அவன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. அது உண்மை கிடையாது, அவனுடைய கற்பனை தான். பட் இருந்தாலும் அந்த கற்பனையில் நம்மளுடைய அக்கா இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கற்பனையை அவனால் ஏற்றுக்காமல் இருக்க முடியல. ஸோ அதனால தான்
இப்போ வரைக்கும் அவனுடைய அக்கா சாகலை, அவங்க கூடவே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சி பார்த்துட்டு இருக்கான். ஸோ இதனால தான் ஸ்டார்டிங்கில் ஒரு சில சீன்ஸ்லலாம் நம்ம ஹீரோவோட அக்காவை யாருமே பார்க்காத மாதிரி நம்ம காட்டியிருப்பாங்க. ஏன்னா அவன் நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுறா. ஸோ இப்படி கற்பனையில் இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு தன்னுடைய அக்காவை கட்டி பிடிச்சி அழுகிற மாதிரிலாம் அவன் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு நாள் நம்ம ஹீரோவுடைய அப்பா இந்த கிராமத்தில் நம்ம இருந்ததே போதும், இதுக்கு மேலேயும் நம்ம இங்கேருந்து கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு இங்கேருந்து போகலான்னு நினச்சிருக்காங்க. ஆனால் ஹீரோ வரவே மாட்டேன்றான். எனக்கு இங்கே தான் இருக்கணும், அக்கா இங்கே தான் இருக்கா, நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு அங்கே ஒரு டேபிள் கால்லாம் இருக்கும், அதையும் கட்டியாக பிடிச்சிட்டு இருந்திருப்பான். அதனால தான் அவரும் நீ வேணா இங்கே இரு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தனியாக விட்டுட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் கால் பண்ணுறா. என்ன அப்படின்னா அவள் வெளிநாட்டுக்கு படிக்க போகிறா போல. ஏன்னா அவளுடைய அப்பா அந்த லவ் பண்ணுற மேட்டரை அப்போதைக்கு சாதாரணமாக எடுத்துக்கிட்டாலும் இதுக்கப்புறம் இவன் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு போல. அதனால தான் நம்ம ஹீரோயின் விடாமல் கால் பண்ணிகிட்டே இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ அதை அட்டன் பண்ணவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் ஹீரோயின் வந்து வெளிநாட்டுக்கு போகிறா, இந்த நேரத்தில் நம்ம வந்து பார்த்து அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவள் போட்டும் அப்படின்னு சொல்லி தான் மழை பெஞ்சிட்டு இருக்கோம். அப்போ கூட ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்கான் ஹீரோயினியே. அவள் கீழே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இருந்தாலும் நம்ம ஹீரோ மனசை கல்லாக்கிக்கிட்டு அவளை பார்க்காமையே இருப்பான். அதுக்கப்புறம் அடுத்து இந்த ஊர் பெரிய ஆட்கள், அப்புறம் நம்ம ஹீரோவோட அப்பா, இவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோவும் போய் பக்கத்தில் உட்காருவான். உடனே நம்ம ஹீரோவோட அப்பா அவங்க எல்லாட்டுமே பேசி நம்ம ஹீரோவை எப்படியாவது இங்கிருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிடணும், இல்லை வேற ஏதாவது சிட்டிக்காவது அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க மூலமாக பேசிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம ஹீரோ இங்கே இருந்தானா அவனும் கஷ்டப்படுறான், இங்கே கஷ்டப்படுறவங்கள பார்த்தும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அதனால தான் போக சொல்றாரு போல. ஆனால் நம்ம ஹீரோ ஒரே முடிவாக சொல்லிட்டு போயிடுறான், இந்த மாதிரி நான் இந்த கிராமத்துக்கு ஸ்டேஷன் கட்டி கொடுக்காம எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட வரும்போது அங்கே அவனுடைய அக்கா, அதாவது இப்போ அவங்க கற்பனையில் தானே இருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்ககிட்ட பேசுகிற மாதிரிலாம் யோசிச்சு பார்க்குறான். இந்த மாதிரி உனக்கு உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு டேப் ரெக்கார்டு அனுப்பியிருக்காடா, ப்ளே பண்ணி கேளு அப்படின்னு சொல்லும்போது அவனும் இதை வந்து ப்ளே பண்ணி பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்கா. எனக்கு நல்லா தெரியும்டா நாயை, நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே தானே நீ வந்து கடைசி நேரத்தில் என்னை பார்க்காம இருந்த, எங்கே நான் உன்னை பார்த்து கஷ்டப்பட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் திரும்ப வருவேன், ஆனால் எப்போ வருவேன்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீ உன் உடம்பு நல்லா பார்த்துக்கோ, அப்புறம் நீ ஆசைப்பட்ட படிப்பு அதையும் கரெக்டாக படித்து பெரிய ஆள் ஆகணும் சரியா அப்படின்லாம் சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி எமோஷனலாக யோசிச்சுட்டே இருக்கான். பரவாயில்ல, நம்ம மேலே இவ்வளோ ஆசை வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ லவ் பண்ணுற ஒரு பொண்ணை விட்டுட்டு வந்துட்டியடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு அவனுடைய அக்காவும் பயங்கரமாக அடிக்கிறாங்க. ஸோ ஹீரோவோட அக்கா ஃபஸ்ட்டே இறந்து போயிட்டாங்க. இது நாள் வரைக்கும் அவன் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கற்பனை தான், அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷங்களாக நம்ம ஹீரோ லெட்டர் போட்டதுக்கு ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. அதாவது பிரசிடென்ட் சைட்லேருந்து நம்ம ஹீரோவோட கிராமத்துக்கு ஒரு ஸ்டேஷன் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி அலோவ் பண்ணிட்டாங்க. அதுக்கான இடத்தையும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் மெட்டீரியல்ஸு, அப்புறம் ஆளுங்க வச்சு வேலை பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இழுத்தடிப்பாங்க. அதனால தான் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனே அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறான். அவனே மெட்டீரியலையும் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ இப்படி ஒரே ஆளாக தனியாக கஷ்டப்படுறத பார்க்கும்போது அந்த கிராமத்தில் இருக்க ஆட்களும் வந்துட்டு அவங்களுடைய கையில் இருக்க காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஹீரோவுக்காக ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இப்போ இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து அலாட் பண்ண இடத்துல வந்து அந்த ஸ்டேஷனை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு இந்த கிராமத்தில் இருக்க எல்லாருமே சேர்ந்து கடைசியாக அந்த ரயில்வே ஸ்டேஷனை கட்டிட்டாங்க. அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய ஸ்டேஷன்லாம் கிடையாது, சின்னதாக இந்த பஸ் ஸ்டாப் இருக்கும்ல அந்த மாதிரி தான் ஒரு சின்ன கூரெல்லாம் போட்டு ஒரு வீடு மாதிரி கட்டியிருக்காங்க. இதுலேயே சில மாதங்கள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட காலேஜில் பார்த்தீங்கன்னா அவனை பார்த்து பேசுறதுக்காக ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி யாரோ ஒருத்தங்க வராங்க. இந்த புக்லாம் எழுதுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்காரு. எதுக்காக அப்படின்னா நம்ம ஹீரோ அவன் கிராமத்துக்காக கஷ்டப்பட்டு இந்த மாதிரி எல்லாரையுமே சேர்த்து அந்த ரயில்வே ஸ்டேஷனை உருவாக்கியிருக்கான்ல, இது வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனலான ஒரு ஸ்டோரியாக இருக்குது. அதனால இதை பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக ஸ்டார்டிங்லேருந்து எல்லாத்தையுமே சொன்னீங்க அப்படின்னா நான் அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு போயிட்டு எங்கள் நியூஸில் வந்து போடுவேன், உங்களுக்கு அது ஓகேனா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் அப்படியே வீட்டுக்கு வரான். முன்னாடி பார்த்தா ஹீரோயின் நிற்கிறா. ஏய் நீ என்னடி வெளிநாட்டுக்கு போனேன்னு சொன்னா இப்போ திடீர்னு வந்துட்ட அப்படின்னு சொல்ல, ஆமாம் பின்ன அங்கேயேவா இருப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை வந்துட்டு போகிறது தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே போயிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்டா உனக்கு உன் அக்கா இருக்கிறதா சொன்னேன், எங்க அவங்க வரலையா, நம்ம அவங்க வந்ததுக்கப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவுக்கு இந்த விஷயம் தெரியும். அதாவது நம்ம அக்கா நமக்கு மட்டும்தானே தெரியவா, இவ கண்ணுக்கு தெரியவா போறா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை என் அக்கா அப்புறமா வருவாங்க, வெளியே போயிருக்காங்க, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு கேக்லாம் கொண்டு வந்திருப்பா போல. ஏன்னா நம்ம ஹீரோவோட பர்த்டே இன்னைக்கு. ரெண்டு பேரும் கேண்டில்ஸ் பற்ற வச்சு செலிப்ரேஷன் பண்ணி கேக்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம ஹீரோயினை வழி அனுப்புறதுக்காக அவளை அப்படியே சேஃப்டியாக பார்த்தீங்கன்னா இவன் சிட்டி வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு விட்டுட்டு வருவான். அப்படி போகும்போது அந்த ரயில்வே ட்ராக் பக்கத்துலலாம் நிறைய மின்மணி பூச்சிகள்லாம் இருக்குது. அது அப்படியே இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயத்தை பற்றி தோணுது. உனக்கு இந்த வானத்தை பற்றி படிக்கிறதுல ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொன்னல, நான் ஒரு சார் கிட்ட உன்னை
பற்றி பேசியிருக்கேன், நீ நாளைக்கு போய் அவரை பாரு, இதுதான் ஒரு பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேர்லாம் எழுதி கொடுக்குறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலேஜில் போயிட்டு அந்த சாரை மீட் பண்ணுறான். இந்த மாதிரி இந்த பொண்ணு தான் அனுப்புனா அப்படின்னு சொல்லும்போது, ஓ நீயா, உன்னை பற்றி சொல்லியிருக்கா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்லாம் கொடுக்குறாரு. அதில் வானத்தை பற்றி தான் நிறைய எழுதியிருக்கும் போல. ஸோ அந்த புக்கெல்லாம் நம்ம ஹீரோ நிறைய படித்து பார்க்குறான். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் மட்டும் இல்லை, அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே ஆர்வத்தோடு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க கட்டின அந்த ஸ்டேஷனில் ட்ரெயின் வந்து நிற்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் அந்த ட்ரெயினை ஓட்டிட்டு வரதே நம்ம ஹீரோவோட அப்பா தான். இப்படி எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும்போது அவர் அந்த இடத்துல நிறுத்தாமல் அப்படியே அங்கேருந்து போயிட்டாரு. ஸோ எல்லாருக்கும் ஒரு மாதிரி ரொம்ப ஃபேஸே வாடிருச்சு. அதுவும் இல்லாமல் ஹீரோவோட அப்பாவையும் போட்டு திட்டுறாங்க, இவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வேலையை முடிச்சுட்டு போகிற இடத்துல அங்கே அவர் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் வந்துட்டு, நீ இந்த மாதிரி அந்த ஸ்டேஷனில் நிறுத்தாமல் விட்டதுனால உன் கிராமத்தில் இருக்க எல்லாருமே உன்னை பயங்கரமாக திட்டிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, இவரும் நான் என்ன பண்ணுறது, நமக்கு என்ன ஆர்டராக கொடுத்தாங்க அந்த ஸ்டேஷனில் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் அது அஃபிஷியலாக ஒரு ஸ்டேஷனாகவே இவங்க கன்ஃபார்ம் பண்ணலை. அந்த மக்கள் எல்லாருமே சேர்ந்து கட்டிட்டா அது ஒரு ஸ்டேஷன் ஆயிருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிகிட்டு இருக்காரு. இவருக்கு ஆனால் உண்மையாகவே அக்கறையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது, இந்த கிராமத்தை பற்றியும் அவர் பையனை பற்றியும். அதுக்கப்புறமேட்டு இந்த கூட வேலை பார்க்குறவர் இந்த மாதிரி நியூஸில் ஏதோ பார்க்குறாரு போல, உன் பையனை பற்றி ஏதோ போட்டிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது இவரும் வாங்கி படிக்கிறாரு. பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாரு. அப்புறம் உடனே போயிட்டு அந்த ஆர்டிக்கல் எழுதுனாங்கல்ல அந்த நியூஸை சேர்ந்தவங்க, அதான் நம்ம ஹீரோ கிட்ட கூட ஒருத்தன் கதை கேட்கறதுக்கு வந்திருப்பான்ல, அவனுக்கு கால் பண்ணி பயங்கரமாக திட்டுறாரு. யோ என்னையா எழுதி வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் உடனே எரேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நாங்கள் ஒன்றும் சும்மாலாம் எதுவும் கதை அடிச்சு விடல, உங்கள் பையன் என்ன சொன்னானோ அதை தான் நாங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் அதில் நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதாவது இந்த ரயில்வே ஸ்டேஷனை கட்டுறதுக்காக ஹீரோ என்ன மாதிரியான கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை எழுதுறவங்க கிட்ட சொல்லியிருப்பான்ல. அப்போது அவனுடைய அம்மாவும் அக்காவும் இறந்து போனதுக்கு அவன் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் போல. இதை அவங்களும் அப்படியே எழுதி வச்சிருக்காங்க. இப்போ இதை பார்த்து தான் நம்ம ஹீரோவோட அப்பா கோவத்தில், அவங்க 2 பேரும் இறந்து போனதுக்கு அவன் காரணம் கிடையாது, நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேற இப்படி பேசுறாரு. என்னடா இவர் என்னடா பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நமக்கு ஒன்றுமே புரியல. அதுவும் இல்லாமல் ஹீரோவும் ஃபர்ஸ்ட் அதுக்கு எப்படி காரணமாவான் அப்படின்னு சொல்லி அதுவும் நமக்கு புரியல. இப்போ இன்னொரு பக்கம் அந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி உட்காந்து ஹீரோ பயங்கரமாக கதறி அழுதுகிட்டு இருக்கான். ஏன்னா அவனுடைய அம்மாவும் அக்காவும் இறந்து போனதுக்கு அவன் தான் காரணம் போல. அதுவும் இல்லாமல் இத்தனை நாள் இந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தாண்டி இப்போ இந்த ஸ்டேஷனை உருவாக்குனதுக்கு அப்புறமும் இங்கே ட்ரெயின் வந்து நிற்கலையே, இது எல்லாமே வேஸ்ட் தானே போ அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷனில் பயங்கரமாக கதறிட்டு இருப்பான். அவனுடைய அக்கா வந்து ஆறுதலாக பேசுகிறாங்க, இதை பற்றி நீ ஏன்டா கவலைப்பட்டுட்டே இருக்க, சும்மா பேசாமல் போய் உன் வேலையை பாரு, எதுக்காக இந்த கிராமத்தையும் இந்த ஸ்டேஷனையும் கட்டிக்கிட்டு நீ அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா என்னோட லட்சியமே அதுதான், இந்த ட்ரெயின் வராமல் போனதுனால தான் ஆல்ரெடி நான் உன்னையும் அம்மாவையும் இழந்துட்டேன், இதுக்கு மேலேயும் இந்த கிராமத்தில் நான் வேறு யாரையும் இழக்க விரும்பலை. அதுவும் இல்லாமல் நான் இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது பண்ணேன் அப்படின்னா கூட அப்பா என்னை மன்னிப்பாரு, என்கிட்ட வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் அப்பயும் அப்பா வந்து என்னை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே அவன் அங்கேருந்து போவான். இப்படி அவன் பேசின எல்லாத்தையுமே தூரமாக இருந்து அவனுடைய அப்பாவும் பார்த்துட்டு தான் இருப்பார். அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த ஸ்டேஷனுக்குள்ளேயே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வராரு. இது கட்டி முடிக்கும் போது கூட வரல. இப்போ வந்து சுற்றி முற்றியும் பார்க்குறாரு. அங்கே அவன் அம்மாவோட ஃபோட்டோ அப்புறம் அக்காவோட ஃபோட்டோலாம் மாட்டியிருக்கு. அதை பார்க்கும்போது இவருக்கே பயங்கரமாக கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. நம்ம பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் இந்த ஸ்டேஷனை உருவாக்குறதுக்கு, ஆனால் ஒரு அப்பாவாக நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குற்ற உணர்ச்சியாகவும் அவருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரெயின்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே ஒரு சார் வராரு. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவுக்காக ஒரு சாரை ஏற்பாடு பண்ணியிருப்பாள்ல, அதாவது அவன் இந்த வானிலை பற்றி நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் தான் அவர். இப்போ நம்ம ஹீரோவோட அப்பாவை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பையனுக்கு வந்து பிரைட் ஃபியூச்சர் இருக்குது சார், அவன் வந்து ரொம்ப நல்லா படிக்கிறான், அவனுக்கு உண்மையாகவே நல்ல வேலை கிடைக்கும், ஆனால் அதுக்கு அவன் முக்கியமான ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், அது நாளைக்கு தான் நடக்க போகுது, தயவு செஞ்சு உங்கள் பையனை நீங்கள் எப்படியாவது அந்த எக்ஸாம் எழுதி வைங்க சார் அப்படின்னு சொல்லும்போது இதை பற்றி அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் ட்ரெயின் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அப்படி ட்ரெயினில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷனில் அவர் வண்டியை நிறுத்துறாரு. பார்த்தா அது வேற எந்த ஸ்டேஷனும் கிடையாது, நம்ம ஹீரோவா அந்த கிராம மக்களும் சேர்த்து கட்டினாங்கல்ல அதே ஸ்டேஷன் தான். பட் அவர் கூட வேலை பார்க்குறவர் வந்துட்டு திட்டுறாரு, யோ என்னையா பண்ணிட்டு இருக்க, வண்டி எடியா, ஆஸ் பர் ரூல்ஸ் படி நம்ம இங்கே நிறுத்தவே கூடாது, இது நம்மளோட ஸ்டேஷனே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, தெரியும்டா ஆனால் வெயிட் பண்ணு, என் பையனை நான் போய் கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு ட்ரெயினை நிறுத்திட்டு போயிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிடுறாரு. அவன் எங்கப்பா நான்லாம் வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லும்போது, டேய் ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்குதுரா அப்படின்னு சொல்ல அவனுக்கு செம்மையாக ஷாக் ஆயிடுது. என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு உடனே பார்த்தீங்கன்னா இப்போ நீ எக்ஸாமுக்கு வரணும் சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா திங்ஸ்லாம் பேக் பண்ண வச்சு அவர் பாட்டுக்கு கூட்டு போகிறாரு. ட்ரெயின் ஃபர்ஸ்ட்டு கூட்டு போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு போகணும்ல, அதுக்காக அந்த சார் தான் வந்து நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, காரில் கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஹீரோவோட அப்பா, சார் நான் இவனை கூட்டு போகிறேன் சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும்போது அவரும் காரை கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் காரில் இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. பட் நம்ம ஹீரோ உள்ளே போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு போல், அதனால கேட்லாம் போட்டு மூடி வச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் ஹீரோவோட அப்பா காரை நிறுத்திட்டு போயிட்டு அந்த கேட்டெல்லாம் நகர்த்துறாரு. டே சீக்கிரமாக உள்ளே போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் உள்ளே போயிட்டு அந்த எக்ஸாம் எழுதிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோவோட அப்பாவும் வெளியே உட்காந்துக்கிட்டு ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு.
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த எக்ஸாமை முடிச்சுட்டு வெளியே வந்துடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட அப்பாவும் இப்போ ஹீரோ கூட தான் ஸ்டே பண்றாரு. அப்போ ஒரு நாள் நைட்டு அவர் தூங்கிட்டு இருக்கும்போது திரும்பி படுக்கிறாரு. அங்க அவரோட இறந்து போன பொண்ணு உட்காந்துட்டு இருக்க மாதிரி அவரோட கண்ணுக்கு தெரியுது. அப்பதான் அவருக்கே புரியுது, ஸோ ஹீரோவுக்கும் இதே மாதிரி தானே இத்தனை நாள் அவ தெரிஞ்சிருப்பா கண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரிசல்ட் வருது, நம்ம ஹீரோ பாஸ் ஆகுறான். அவனுடைய அப்பாவுக்கு செம்ம சந்தோஷம், டே ரொம்ப குதிச்சிட்டு இருக்காரு, என் பையன் பாஸ் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கே கேட்கிற மாதிரி கத்துறாரு. நைட்டு அப்பாவும் பையனும் உட்காந்து நல்லா குடிக்கவும் செய்யறாங்க. ஹீரோவுக்கு ஷாக் ஆயிடுச்சு, அப்பா நீங்க எனக்கா ஊத்தி குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாண்டா உனக்கு குடிக்கிற வயசு வந்துச்சு குடி அப்படின்னு சொல்லி 2 பேரும் நல்லா குடிக்கிறாங்க. அப்புறம் வெளியில போய் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் கொஞ்சம் நம்ம ஹீரோ கிட்ட அவர் மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நீ இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருக்கல்லடா உன்னுடைய அக்காவும் அம்மாவும் இறந்து போனதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி. ஆனா நீ காரணம் கிடையாதுடா, நான் தான் உண்மையான காரணம். அன்னைக்கு அந்த டனல்ல ட்ரெயின் வந்துச்சு தெரியுமா, அப்ப அந்த ட்ரெயினை ஓட்டிட்டு வந்ததே நான் தான் அப்படின்னு சொல்ல இப்பதான் நமக்கு தெரியுது, ஹீரோவோட அக்கா அன்னைக்கு கீழே விழுந்து சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் போயிருக்கும்ல, அந்த ட்ரெயினை ஓட்டிட்டு வந்ததே இவர் தான். ஆனா அப்பா அவருக்கு தெரியல எதுவுமே. அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவருடைய இடத்துக்கு போகும்போது அங்கதான் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி உன் பொண்ணு இறந்து போயிட்டாடா, அப்போ அந்த பக்கமா வண்டியில போனது நீ தான், ஆனா இதை வந்து நீ வேற யார்ட்டுமே போய் சொல்லிடாத, உன் பையனே கூட உன்னை வெறுத்துருவான், அதனால இதை மூடி மறைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட வேலை பார்க்குறவர் தான் இந்த விஷயத்தை யார்ட்டுமே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மற்றவங்க யார்ட்டையும் சொல்லாமல் இருந்தாலும் தன்னுடைய பொண்ணு இறந்து போனதுக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷமா அவர் நினச்சிக்கிட்டு குற்ற உணர்ச்சியில் செத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஒய்ஃப் எப்படி இறந்து போயிருக்காங்கன்னா, நம்ம ஹீரோவை பெற்று எடுக்கும் போது அவங்க ஹாஸ்பிட்டலில் இல்லை வீட்டிலேயே பெற்றிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நிறைய ரத்தப்போக்கு போயிருக்கு, அப்படிதான் அவங்க இறந்தும் போயிருக்காங்க. அன்னைக்கும் நம்ம ஹீரோவோட அப்பா எப்பயுமே வேலைன்னு சொல்லி அதிலே இருந்திருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துக்கிட்டு நான் இத்தனை வருஷமா குற்ற உணர்ச்சியில் இருந்தேன் தெரியுமா, அதனால தான் நான் கூட உன்னை வந்து பார்க்கல, ஆனால் நீ என்னமோ பிறந்தப்போ அம்மாவை கொண்டுட்ட, அதுக்கப்புறம் அன்றைக்கி அந்த ட்ரெயின் வந்தப்போ உன் ட்ராஃபியை பிடிக்க போய் தான் உன் அக்கா இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷமா நீ குற்ற உணர்ச்சியில் இருந்திருக்க அப்படின்றது எனக்கு தெரியாமல் போயிடுச்சுடா. அதுவும் இல்லாமல் இவங்க இறந்து போனதுக்கு காரணம் நான் தான் அப்படின்ற அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு இருந்ததுனால தான் இத்தனை வருஷமா உன் பக்கத்தில் இல்லாமல் நான் தள்ளி இருந்திருக்கேன். ஏன்னா நான் யாரெல்லாம் விரும்புகிறேனோ அவங்க எல்லாருமே என்னை விட்டுட்டு போயிடுறாங்கல்ல, அதான் நான் ஒன்றும் இழக்க விரும்பலை, உன்னை விட்டு தள்ளியே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அழுதுகிட்டே பேசும்போது ஹீரோவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவனும் பயங்கரமாக தேம்பி அழுகிறான். சரி விடுப்பா, இதுக்கப்புறம் நீ அப்படிலாம் நினைக்காத. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி அக்கா இறந்து போனதுக்கப்புறம் நீங்களும் இறந்து போக ட்ரை பண்ணீங்க தானே, நான் மட்டும் அன்றைக்கி கூப்பிடலைன்னா நீங்கள் என்னை விட்டு போயிருப்பீங்க, நான் தனியாக இருந்து இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னை மன்னிச்சிரு, நான் அன்றைக்கி அப்படி ஒரு முடிவு எடுத்துருக்க கூடாது தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இத்தனை நாளாக அப்பாவுக்கும் பையனுக்கும் என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நமக்கு தெரிய வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் கடைசியாக இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஷனை பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்தே ஓப்பன் பண்ணிட்டாங்க போல். அதனால அடுத்த நாள் காலையில் எல்லாருமே அந்த ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி நல்லா போஸ்ட் கொடுத்துட்டு சிரிச்சிட்டு நிற்கிறாங்க அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே. ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெயினில் அவன் அப்பா கூட கிளம்பிட்டான். எங்கன்னா அவன் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டான் போல், அதனால இப்போ நாசாவில் செலக்ட் ஆகிட்டு அவன் அங்கே வேலை பார்க்கறதுக்காக போகிறான். அப்படி அவன் போகும்போது கூட அவனுடைய அக்காவும் இருப்பாளா. அப்போ உடனே சொல்கிறா, சரிடா தம்பி, நான் இதுக்கப்புறம் உனக்கு தேவைப்பட மாட்டேன்னு நினைக்கிறேன், நல்லா உன் உடம்பு பார்த்துக்கோ, நல்லா வேலை பாரு, சரியா, ரொம்ப உன்னை வருத்திக்காத இங்கே இருந்த மாதிரிலாம், என்ன நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு ஒரு மாதிரி அழுக கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. எனக்கு தெரியும் நீ என்னோட கற்பனை தான் அப்படின்னு சொல்லி, ஆனால் என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது, நீ இவ்வளோ நாளாக என் கற்பனையில் தெரியும் போதெல்லாம் நீ இறந்து போயிட்டன்றதே எனக்கு தெரியல, ஆனால் இப்போ நீ என்னை விட்டுட்டு போயிட்டினா இப்போ தான் நீ இறந்து போயிட்ட மாதிரியே எனக்கு தோணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி விடு, எல்லாமே கடந்து போகிறது தானே வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கட்டிப்பிடிச்சி கதறி அழுகிறாங்க. 2 பேரும் அப்படியே அழுதுகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அக்கா அப்படியே காத்தோட காத்தா மறைஞ்சு போகிறாங்க. அதாவது அவங்க ஆன்மா சாந்தி அடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக ஃப்ளைட் ஏறதுக்கு ரெடியாக இருக்கும்போது, டேய் நீ என்ன மறந்தே போயிட்டியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவை திரும்பி பார்க்குறான். யாரா அப்படின்னு பார்த்தா அது நம்ம ஹீரோயின். நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ கட்டிப்பிடிக்கலான்னு போகும்போது ஹீரோயின் போட்டு அடி அடின்னு அடிக்கிறா. ஏண்டா நான் ஒருத்தி உனக்காக இருக்கேன் அப்படின்றதே நீ மறந்துட்டல்ல. இல்லை நான் அப்புறமா வந்து உன்னை பார்த்துக்கலான்னு தான் நினச்சேன், உன்னை மறக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் திட்டிகிட்டே இருக்கா, நீ ஃபோன் பண்ணல, லெட்டர் அனுப்பலை, அப்போனா என்னை மறந்துட்டேன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா பச்சைக்குன்னு கிஸ் வச்சிடறான். ஸோ எப்படியோ 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அண்ட் இதோடய இந்த படமும் முடியுது. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? மறக்காமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மறுபடியும் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல படத்தில் பார்க்குறேன். பாய்.